வணக்கம். சுகுமார் சீனிவாசன் பேசுகின்றேன். நேற்று இந்த ஐ ஃபேக்டர் என்பதை பற்றி பார்த்தோம். அதை நான் 3வது அணுகுண்டு என்று நான் சொல்லியிருந்தேன். ஏனெனில் அணுகுண்டுகள் போல இந்த ஐ ஃபேக்டரும் உலகிலே மனித குலத்துக்கு ஒரு அழிவை உண்டாக்கி கொண்டிருக்கின்றன என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அதை பற்றி நாம் பல்வேறு விதமாக யாரும் அறிந்து கொள்ளவில்லை என்பதும் உண்மை. ஞானிகள் மட்டுமே அறிந்திருக்கின்றனர். அவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். எவ்வாறு எச்சரிக்கை விடுக்கின்றனர் என்றால், உன்னை அறியாத பட்சத்தில் நீ யார் என்று தெரிந்து கொள்ளாத பட்சத்தில் உன்னுடைய கல்வி முழுவதும் பயனற்றதாகி விடுகின்றது என்று சொல்லுகின்றார்கள். கல்வி என்பது நமது கல்லூரியிலே பள்ளியிலே படித்த கல்வி. அதை அவர்கள் பொய்க்கல்வி என்று சொல்லுகின்றார்கள். ஏனெனில் மெய்க்கல்வி என்பது வேறு. எப்பொழுது நீங்கள் உங்களை அறிந்து கொள்கின்றீர்களோ அந்த அறிவு தான் மெய்க்கல்வி என்று சொல்லுகின்றார்கள். அதனால்தான் அதற்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததனால்தான் அந்த பாடலும் இருக்கின்றது. அன்னசத்திரம் 1000 கட்டினாலும், கோயில்கள் 1000 நாட்டினாலும் அதைவிட புண்ணியம் என்பது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாடல் உண்டு. ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது இந்த சத்திரம் கோயில்களை கட்டுவதை விட மிக உயர்ந்தது என்று பாடப்படுகின்றது. எவ்வாறு? ஒரு ஏழைக்கு ஒரு படிப்பு சொல்லி கொடுத்து விட்டால் அது கோயில் கட்டுவதை விட புண்ணியமாகும், சத்திரம் கட்டுவதை விட புண்ணியமாகும். பின்ன எவ்வாறு சொல்கின்றார்கள்? ஏனெனில் அவர்கள் சொன்னது வேறு அர்த்தம். ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொல்லப்படுவது, அந்த ஏழை என்பவர்கள் நாம். அதாவது தன்னை பற்றிய அறிவு பெறாதவர்கள் எல்லோருமே ஏழைகள் தான். தன்னை பற்றிய அறிவு பெற்றவர்கள் தான் உண்மையிலே செல்வந்தர்கள், பணக்காரர்கள். அப்பொழுது ஏழைகளாகிய நமக்கு ஒரு ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் என்பது ஞானத்தை கொடுத்தல். என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்று சொல்லியிருப்பார்கள். அப்பொழுது எழுத்து என்பது அது சித்தர்கள் பாஷையிலே அகரம், உகரம், மகரம் என்று சொல்லப்படும். அது நமக்கு இப்பொழுது தேவையில்லை. ஆனால் என்னும் எழுத்தும் என்று சொல்வது, அவர்கள் சொல்வது தன்னை பற்றிய அறிவு. அகரம், உகரம், மகரம் என்று சொல்லப்படும். 2 8 8ம் 2ம் அறிய வேண்டும் என்று சொல்வார்கள். அது சித்தர்களுடைய வழி. அது இருக்கட்டும். ஏன்னா அப்பொழுது ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு இந்த ஞானத்தை நீ போதித்தால் அதுதான் இருப்பதிலேயே மிக உயர்ந்த புண்ணியம், கோயில்கள் கட்டுவதை விட அல்லது சத்திரங்கள் கட்டுவதை விட என்றுதான் சொல்லப்படும். அப்போது தன்னை அறிவது என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த தன்னை அறிவு என்பது உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். அதைத்தான் இறைவன் விரும்புகின்றான். நீ உன்னுடைய சுய அறிவை பெற்று நீ என்னை அடைவாய் என்றுதான் அவன் படைத்து நம்மை அனுப்பியிருக்கின்றான். ஆனால் நாம் அதை மறந்துவிட்டோம். அதை மறந்துவிட்டு இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி நாம் எதற்காக வந்தோம் என்ற குறிக்கோளையே மறந்துவிட்டு மறுபடியும் 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 பிறந்து பிறந்து இழைத்து கொண்டே போகின்றோம். அதைத்தான் சொல்கின்றார், பிறந்து பிறந்து இழைத்தேனே என்று ஒரு ஞானி பாடுவார். அப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அறிந்து கொள்ளாததனால்தான் நாம் என்ற ஒரு தன்முனைப்போடு செயல்பட்டு கொண்டு உலகத்திலே நாம் ஒற்றுமையாக வாழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு நாம் ஒற்றுமையாக வாழ முடியும்? நமக்கு கொடுக்கப்பட்டதே அமைதியும் ஆனந்தமும் தான் நம்முடைய கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தினுடைய பலன்கள் என்பதை உணராமல் கரை அறிந்தும் தெரியாமல் அலைகின்றாயே என்று இன்னொரு சித்தர் பாடுகின்றார். அதாவது உங்களுக்கு கரை இருக்கின்றது, ஆனால் அந்த கரை தெரியவில்லை. அது இருந்தும் அதை அறியாமல் நீ ஆற்றிலேயே மூழ்கி கிடக்கின்றாயே என்று ஒரு சித்தர் பாடுவார். அவ்வாறுதான் இருக்கின்றது. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன் இந்த அவலம்? ஏனெனில்
ஒரு மக்கள் எவ்வளவு பேர் இறக்கின்றார்கள் என்பதை பற்றி பார்த்தோமானால், ஒரு நாளைக்கு 500 மக்கள் ஒரு நாளைக்கு தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் இந்தியாவிலே. 1,80,000 பேர் வருடத்திற்கு கிட்டத்தட்ட தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூறுகின்றது. இதில் மிகவும் வருத்தமான விஷயம் என்னவென்றால், அதிலே தற்கொலை செய்து கொள்கின்ற 500 பேர்களிலே 30% அளவு இளைய வயதினர். இந்த 15லிருந்து 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய இளைய வயதினர் தான் 150 பேர்கள் தினசரி தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். இது மிகவும் கவலைக்குரிய விஷயம். ஏனெனில் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையிலே அந்த அளவுக்கு துன்பப்படவில்லை என்பதுதானே உண்மை. இளைஞர்கள் அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கையிலே அடியெடுத்து கூட வைக்கவில்லை, ஆனால் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவுக்கு சென்று விட்டார்கள் என்று நாம் பார்க்க முடிகின்றது. அப்பொழுது என்ன காரணம்? பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் தலையாய காரணம் எதுவென்றால், அவர்களால் தங்களுடைய மனதை கையாள தெரியவில்லை என்பதுதான். அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம், குடும்ப சூழ்நிலைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், இன்று பல்வேறு விதமான துன்பங்கள் இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் இல்லாமல், அவற்றையும் மீறி ஏன் தற்கொலை செல்கின்றார்கள், இவை இல்லாமலே ஏன் தற்கொலை செல்கின்றார்கள் என்று பார்த்தோமானால், ஒரு இளைஞனுக்கு தன்னுடைய மனதை கையாள தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அந்த கையாள தெரியாத விஷயத்தினால்தான் அவன் மனம் அவனை தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தூண்டி விடுகின்றது. இளைஞன் என்று சொல்லிவிட்டாலே மற்றவர்களுக்கு மனதை கையாள தெரிகின்றது என்று நாம் சொல்ல வரவில்லை. அவர்களும் மனதை கையாள தெரியாமல் இருப்பதனால்தான் உலகத்தில் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன. ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மனதை எவ்வாறு கையாள வேண்டும் என்று தெரிய வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டால் இந்த தற்கொலைகள் மிகவும் ஒரு அதிகமான பர்சன்டேஜ் அளவுக்கு குறைந்துவிடும். ஆனால் அது மற்ற முறைகளிலே இப்பொழுதெல்லாம் நிறைய கவுன்சிலர்கள் இருக்கின்றார்கள், நல்ல காரியங்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அதையும் மீறி நமது கலாச்சாரத்தின்படி எவ்வாறு நாம் நம்மை அறிவது என்று தெரிந்து கொண்டோமானால் இந்த தற்கொலைகள் குறைந்துவிடும். அதற்கு அவர்கள் இளைஞர்களுக்கு இந்த தன்னை அறிவும் அறிவு அல்லது ஞானம் என்ற கல்வி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அது நடக்க வேண்டும். அது அங்கங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. நல்ல முயற்சிகள் தான். ஆனால் இன்னும் பரவலாக எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும். எனவே இப்பொழுது கிட்டத்தட்ட அத்தகைய ஞானத்தை போதிக்கின்ற இடங்கள் ஒரு ஒரு இன்னும் ஒரு காஸ்ட்லி ஆகிவிட்டது. நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கின்றது. அவ்வாறு தான் இருக்கின்றது. அவ்வாறு இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக இலவசமாக இந்த ஞானக்கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியம். அப்படி கொடுக்கப்பட்டால் அவர்கள் அந்த அளவுக்கு செல்ல மாட்டார்கள். ஏன் அவ்வாறு செல்கின்றார்கள்? அதுதான் முக்கியமான காரணம். ஏன் அவ்வாறு செல்கின்றார்கள் என்றால், அந்த மனதை கையாள தெரியவில்லை என்று சொன்னோம். அந்த மனம் என்பது ஒரு 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 விசித்திரமான ஒரு சூட்சமமாக அது இருக்கும் இடமே தெரியாது. ஆனால் அது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஒரு உருவமற்ற ஒரு விஷயம். ஆனால் அது செய்யக்கூடிய விஷயங்கள் ராட்சசத்தனமாக இருக்கும். எப்படி என்றால், அது ஒரு மனம் எப்பொழுது ஒரு கருத்தை நம்புகின்ற ஒரு பொய்யான கருத்தை, அதாவது தான் நம்புகின்ற கருத்தை அது நம்புகின்றதோ, அப்பொழுது அதை நீங்கள் மறுபடியும் மனதிலே சுழற்சி செய்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் அது உங்களையே சாப்பிட்டு விடும். அதனால்தான் அவர்கள், நீங்கள் தீவிரவாதிகளை பாருங்கள், அவர்கள் மூளை செலவை செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். மூளையெல்லாம் செலவை செய்ய முடியாது. மூளை என்பது ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட். அதை எப்படி செலவை செய்வது? அது ஒரு வார்த்தை என்றால் அவ்வாறு பிரயோகமாக இருக்கலாம். ஆனால் மூளை செலவு என்று கிடையாது. அதற்கு பதில் மனதை டியூனிங் செய்வது என்று சொல்லலாம். அதாவது டியூனிங், எப்படி ஒரு ரேடியோ ஸ்டேஷனை தேடுவதற்கு நாம் டியூன் செய்கின்ற கரெக்டான ஸ்டேஷன் வந்த உடனே, அந்த கரெக்டான அந்த அலைவரிசை வந்த உடனே அந்த பாடல் அந்த பேச்சு கேட்கின்றதோ அப்பொழுது 100% டியூனிங் நடந்துவிட்டது. அதுதான் டியூனிங். அதே போல் மனம்
ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையிலேயே தேங்கி நின்றோமானால் அது அதனுடைய லயப்பட்டு போய் அது என்ன ஆகணும்னா அதை உங்களை ஒரு ஒரு துன்பத்தை வகுக்கக்கூடிய வழிக்கு அழைத்து சென்றுவிடும். துன்பத்தை அளிக்கக்கூடிய வழிக்கு சென்றுவிடும். ஆனால் நீங்கள் அறிவு பகுதியான மனதிலே நீங்கள் என்ன டியூன் செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு வெளிப்புற வாழ்க்கையிலே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய புதிய விஷயங்களை கண்டுபிடிக்க அது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனால் மனம் சார்ந்த பகுதி, அதாவது அனுபவ பகுதி என்று சொல்லப்படுகின்ற மனதிலே இருக்கக்கூடிய பொய்யான விஷயங்களில் நீங்கள் உங்களை டியூன் செய்து கொண்டீர்கள் என்றால் அது உங்களை மறுபடியும் மறுபடியும் துன்பத்தினுடைய உச்சக்கட்டத்துக்கு அழைத்து சென்றுவிடும். உங்களையே நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்கள் மனம் அந்த அளவுக்கு ஒரு ராட்சசனை போல உங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும். அப்பொழுது முடிவு என்னவென்றால் தற்கொலை. இதுதான் நடக்கின்றது. எனவே இத்தகைய தற்கொலைகளிலிருந்து, இளம் சாவுகளிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்றால் அவன் முதலில் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தன்னை அறியும் அறிவை சமுதாயம் அவனுக்கு புகட்ட வேண்டும். சமுதாயத்தில் நடக்கவில்லை என்றால் அதற்குண்டான ஞானம் பெற்ற ஞானிகள் அவர்களை கரை தேற்ற வேண்டும். கரை தேற்ற வேண்டும். அப்போதுதான் இந்த தற்கொலைகளை நாம் கட்டுப்படுத்த முடியும். நாம் சரியான மெய்க்கல்வி பெற்று வாழ நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதை மற்ற குறிப்பாக இளைஞர்களிடையே இது கொண்டு செல்லப்பட வேண்டும். அப்படி செய்தால் நாடு நலமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.